களத்தில் அவன் பிரம்மாத்திரத்தை ஏவுகிறான், சூலப்பட ஏவுகிறான், அது அவரை சுற்றி கொண்டு போகிறது. அப்ப யோசிக்கிறான், திருமாலின் படை ஏவினேன், அவனை சுற்றி வணங்கிவிட்டு செல்லுகிறது, இவனை அழிக்க முடியாது. உடம்பெல்லாம் காயம், ரத்தம் கொட்டுகிறது. வர்றான் தந்தைகிட்ட, என்னாச்சு, ஜெயிச்சிட்டியா? அவர்களை வெல்வது அரிது, நான் பயந்துகிட்டு சொல்லல, நீ சீதையை விட்டுரு, அவங்க பகை நீங்கிரும், போயிருவாங்க. என் உயிருக்காக சொல்லவில்லை, உன் மீது கொண்ட காதலால் சொன்னேன். என் தகப்பனே, உன் மீது கொண்ட காதலால் சொன்னேன். இதுக்கிடையிலே நிகும்பலை வேள்வி சென்று அங்கே அவன் யாகம் வளர்த்து வேள்வி முடித்தான் என்றால் அவனை தோற்கடிக்க முடியாது என்பதால் நிகும்பலைக்கு செல்லுகிறான். நிகும்பலைக்கு செல்லுகிற போது சீதையை, மாயா சீதையை போல உருவத்தை கொண்டு வந்து வெட்டி கொன்றுவிட்டு, நான் இப்பொழுதே படையெடுத்து செல்லுகிறேன் அயோத்திக்கு என்று சொல்லிவிட்டால் இவர்கள் பதறி அடித்துக் கொண்டு அங்கே போவார்கள். தான் நிகும்பலை யாகத்தை நிறைத்து விடலாம் என்று சீதையை போன்ற உருவத்தை கொண்டு வந்து வெட்டி கொண்டு விட்ட போது